அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் இம்ரான் கான், திருவண்ணாமலை மாவட்டம். நான் கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஏகத்துவத்தை வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வரதட்சணை கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்துன்னு வர சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்கிறோம். அப்போ அங்கே போடக்கூடிய சாப்பாடே அந்த வரதட்சணை வாங்கி தான் போடுறாங்க. பெண்ணிடத்தில் காசு வாங்கி அந்த சாப்பாடு தான் போடுறாங்க. அப்போ அங்கே குரானுக்கு முரண்படுது. குரான் அல்லாஹ் பெண்ணுக்கு மஹர் கொடுக்கணும்னு சொல்கிறான். அவங்க பெண்ணிடத்திலிருந்து வாங்கி அந்த காசுலேருந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்லாமா? இது எப்படி சாப்பிட்லாம்? வரதட்சணை திருமணத்திற்கு போகக்கூடாது என்று கூறுகிறோம். ஆனால் அங்கிருந்து வரும் உணவை சாப்பிடலாம் என்கிறோம். அங்கு போடக்கூடிய சாப்பாடு பெண் வீட்டின் பணத்தில் தான் போடப்படுகிறது. நாமும் பெண் வீட்டு சாப்பாடை சாப்பிட்ட பாவம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தங்க வரதட்சணை வாங்குறாங்கன்னு வைங்க, அந்த திருமணத்தில் நம்ம போய் கலந்துக்கிற மாட்டோம். அந்த வீட்டிலேருந்து நமக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னு வைங்க, நம்ம வீட்டுக்கு அதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் அதை சாப்பிட்லாம்னு தௌஹீத் ஜமாத்தில் சொல்லத்தான் செய்யணும். அப்போ இது ஒரு முரண்பாடு மாதிரி அவங்களுக்கு தெரிகிறதுனால அது எப்படிங்கிறத விளக்கம் கேட்குறாங்க. இது வரதட்சணையை தனியாக வச்சுருங்க, அப்புறம் சொல்லுவோம். பொதுவாக ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டால், ஒரு பொருள் ஹராம்னு இருக்குல்ல, மார்க்கத்தில் ஹராம் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஹராம் என்பது இஸ்லாத்தில் இரு வகையாக பிரிக்கப்படுது. இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஹராம்ங்கிறது ரெண்டு வகை ஹராம்கள் இருக்கிறது. ஒரு ஹராம் என்னன்னு கேட்டால், அந்த பொருள் எல்லா நிலையிலையும் ஹராமாகவே இருக்கும், பொருளே ஹராமாக இருக்கும். இப்போ பன்றி இருக்குன்னு வைங்களேன், பன்றி இறைச்சி இருக்குது, இது ஹராம். காசு கொடுத்து வாங்கினாலும் இது ஹராம் தான், திருடிக்கிட்டு திண்டாலும் இது ஹராம் தான். அப்போ நம்மளே ஒரு பன்னியை வளர்த்து செல்லமாக வளர்த்து அறுத்தாலும் அது ஹராம் தான். அப்போ அந்த பன்றிங்கிறது எந்த முறையில் நமக்கு கிடைத்தாலும், வாரிசு முறையில் கிடைத்தாலும் சரி, விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, அன்பளிப்பாக வந்தாலும் சரி, பன்றி ஹராம் தானே. ஒரு நாள் அன்பளிப்பாக இருந்தாங்க, பன்றி கறி வறுவல் இருக்குங்கிறாரு, சாப்பிட்லாமா? அன்பளிப்பாக தான் தர்றாரு, ஆனால் அது சாப்பிட முடியாது. கடையில் காசு கொடுத்தா பன்றி வாங்கிட்டு வர்றான் ஒருத்தன், சாப்பிட்லாமான்னு சாப்பிடக்கூடாது. அல்லது எங்கள் தகப்பனார் வளர்த்த பன்றின்னு சொல்லி என்ன செய்யுது, வாரிசு முறை எனக்கு ஒரு பன்றி இருக்குது நான் திங்கலாமான்னு கேட்டால் திங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்? அது வாரிசில் வந்தாலும் சரி, அது காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அன்பளிப்பாக வந்தாலும் சரி, வேறு எந்த திருடிட்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் அந்த பொருள் ஹராம். இது பேசிக்கான ஒரு விஷயம், ஒரு ஹராம். இன்னொரு ஹராம் என்னென்னு சொன்னால், பொருள் ஹலால், அது நமக்கு கிடைத்த விதம் சரியில்லாமல் இருக்கனால ஹராம்னு சொல்லுவோம். அந்த பொருள் ஹலால் தான். இப்போ அரிசி ஹலாலா ஹராமா? அரிசி ஹலால். நீங்கள் ஒரு வீட்டில் போய் அரிசியை திருடிட்டு வந்துட்டீங்க, இது ஹராம். அரிசியே ஹராம் இல்லை, திருடிட்டு வந்ததுனால அது ஹராம். அப்போ இது ஒரு வகையான ஹராம், இதையும் ஹராம் தான் சொல்லுவோம். ஒரு மாம்பழத்தை திருடிட்டு வந்துட்டான்னு வைங்களேன், அது ஹராமும். மாம்பழம் ஹராமா? ரூட்டு சரியில்லை, அதனால் ஹராம். இவனுக்கு கிடைத்த வழி இருக்குல்ல, அந்த ரூட்டு சரியில்லாத காரணத்தினால ஹராம்னு ஆகிறது. அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இந்த ஹராமில் அந்த அடிப்படை ஹராம் இருக்குல்ல, அது பொருளே ஹராமு, அந்த ஹராமு எல்லா நேரத்துலையும் ஹராம் தான். அந்த ஹராம் அல்லாஹ் தடுத்துருக்கான்ல, இன்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அந்த மாதிரியான எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்துருக்கிறானோ அது எந்த ரூபத்தில் நமக்கு கிடைத்தாலும் அது ஹராம் தான். அதே நேரத்தில் பொருள் ஹலாலாக இருந்து வந்த விதம் சரியில்லாமல் இருக்குன்னு வைங்க, அந்த மாதிரி இருக்குமையானால், அது அந்த வகையில் ஹராமாகுமையானால் அது அவனுக்குத்தான் ஹராம், அடுத்தவருக்கு ஹராம் இல்லை. இப்போ உதாரணமாக நான் வட்டி வாங்குகிறேன், வட்டி வாங்கி 100 ரூபாயை கொடுத்து 110 ரூபா வாங்குறேன், இந்த 10 ரூபா ஹராம் எனக்கு. 100 ரூபா வட்டியை கொடுத்துட்டு 110 ரூபா அவன்கிட்ட திருப்பி வாங்குறேன்னு வைங்களேன், 100 ரூபா கொடுத்த காசு ஓகே, அது ஹலாலான காசு. இந்த 10 ரூபா என்னது? அது வட்டி காசு. இந்த வட்டி எனக்கு ஹராம், எனக்கு தான் ஹராம். அந்த காசுங்கிறது ஹராமான ஹராம் கிடையாது. அந்த 10 ரூபாய் என்பது ரூபாயா ஹராமு, அது ரூபா ஹராம் கிடையாது. இப்போ அந்த 10 ரூபாய்க்கு என்ன செய்கிறேன்னு கேட்டால், நீங்கள் வர்றீங்க, என்னை பார்க்க வர்றீங்க, நான் 2 டீ வாங்க விட்டு உங்களுக்கு தர்றேன் 10 ரூபாய்க்கு. 2 பேர் வர்றீங்க, குடிக்கிறீங்க. இதை நீங்கள் குடிக்கலாமா? நான் குடிக்கலாம். ஏன்? எனக்கு வட்டி அடிப்படையில் வந்துச்சு, எனக்கு ஹராம்.
நான் உங்களுக்கு வட்டியாக தரல, அதை நான் அன்பளிப்பாக தர்றேன். நான் வந்து நீங்கள் வட்டியாக என்ன உங்கள்கிட்ட ஏதோ கொடுத்துட்டு அதுக்கு வட்டியாக நான் என்ன செய்யலை, இந்த டீயை தரல, நான் சும்மா அன்பளிப்பாக தர்றேன். ஒரு ஆள் வந்து உபசரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இப்போ வந்து எனக்கு ஹராம், நான் சாப்பிட்டா என்னை எல்லாம் கேள்வி கேட்பான். நான் வாங்கினது கொஸ்டின் இருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா கூட எனக்கு கேள்வி இருக்குது, வட்டி வாங்கின கேள்வி எனக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பளிப்பாக டீ வாங்கி தண்டேன்னு வைங்க, அதனால் நான் வட்டி வாங்கலன்னு ஆகாது. அன்பளிப்புக்கு எந்த நன்மையும் இல்லாமல் போயிடும். என்னை எல்லாம் கேட்பான், நீ ஏன்டா வாங்கின, நான் தர்மம் செஞ்சேன், தர்மம் செஞ்சால் நீ ஏன்டா வாங்கினேன்னு நல்லா கேட்பான். அதில் நான் தப்பிக்கவே முடியாது. ஆனால் நீ என்கிட்ட வாங்கி குடிச்சிங்கல்ல, அது வந்து ஹராமானா ஹராம் இல்லை. ஏன் டீ ஒன்றும் ஹராம் கிடையாது, டீ சோறுலாம் ஹராமா? அப்போ ரூட்டு சரியில்லாமல் தானே ஹராம் ஆகுது. உங்களுக்கு ரூட்டு சரியாக இருக்க, எனக்கும் அவனுக்கும் உள்ள ரூட்டு ஹராமான ரூட்டு, வட்டி ரூட்டு. எனக்கும் உங்களுக்கும் உள்ள ரூட்டு அன்பளிப்பு ரூட்டு. அப்போ அவனிடமிருந்து எனக்கு வருவது வந்து வட்டி, என்னிடமிருந்து உங்களுக்கு வருவது வந்து என்ன இல்லை, வட்டி இல்லை. இதுதான் இப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தௌஹீத் ஜமாத் சொல்லுது. இதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, தப்பாக விளங்கி வச்சுக்கிட்டு என்னது பேணுதல் இல்லாமல் இருக்குது, வட்டி கடைக்காரன்ட்ட சோறு திங்கலாமான்னா திங்கலாங்கிறாங்க, தவறாக பொருள் செய்கிறான் சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட போய் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாங்கிறாங்க. இது என்னையா இதுன்னு சொல்லி சில பேர் ரொம்ப பேணுதலுங்கிற பேரில் இது விமர்சனம் செய்வார்கள். எந்த அளவுக்கு செய்வாங்க, வட்டிக்கடைக்காரன் வீட்டு நிழல் கூட மேலே படக்கூடாது அப்படிலாம் ஹதீஸ்லாம் கிடையாது. நிழல் போட்டு தப்பும் கிடையாது. வட்டி வாங்குறான்னு வைங்களாம், வீட்டு நிழலில் கூட நிற்கக்கூடாது என்றெல்லாம் இவங்களா இல்லாத ஹதீஸை உண்டாக்கிட்டு சொல்லுவாங்களே தவிர அப்படிலாம் ஹதீஸ் கிடையாது. அப்போ வட்டியாக இருக்கட்டும், வேறு எந்த வகையான சம்பாத்தியமாக இருக்கட்டும், பேசிக் என்னென்னு கேட்டால் ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான். ஃபஸ்ட்டு மேட்ரு என்னது, ஒருத்தனுடைய சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான். அல்லாஹ் சொன்னான், லா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இது குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 164வது வசனத்திலையும் 17வது அத்தியாயத்தில் 15வது வசனத்திலையும் இன்னும் ஏராளமான வசனங்கள் இது சொல்லப்பட்டிருக்குது குர்ஆனில். என்னது, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார். இப்போ நான் வட்டி வாங்கின சுமை, எனக்கு அது சுமை, நீங்கள் ஏன் சுமக்க போகிறீங்க, நீங்கள் வட்டி வாங்கலையே, நான் தந்தது நீங்கள் வாங்கிட்டீங்களே, நீ வட்டியை வாங்கினீங்க அப்படிங்கிற வகையில் சுமக்க மாட்டார்கள் என்கிற அடிப்படையிலையும் இது தவறில்லை, நீங்கள் விளங்கிக்கிறலாம். அதே மாதிரி லஹாமா கசபத் வழக்கும் மா கசப்தும், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்கள் செஞ்சது உங்களுக்கு. 2வது அத்தியாயத்தில் 134வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் பார்த்தாலும் நான் வட்டி வாங்கினால் நான் பாவியாகி விடுவேன், என்னிடமிருந்து நீங்கள் வாங்கி கொண்டீர்களே ஆனால், அன்பளிப்பாக வாங்கினீர்களே ஆனால், மருத்துவத்துக்கு என்கிட்ட கடன் கேட்குறீங்க, நான் பெரிய வட்டி முசாவாக இருக்கேன், நிறைய ரூபா வச்சுருக்கிறேன், ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு தர்றேன், தாங்க போய் மருத்துவம் பண்ணுங்க, இது ஹராம்னா ஹராம் இல்லை. நான் வாங்கினது 10,000 ரூபா வாங்கினா எனக்கு ஹராம், நான் உங்களுக்கு வந்து வட்டியாக தரல, அன்பளிப்பாக தர்றேன், உதவியாக தர்றேன். அதனால் உங்களுக்கு என்ன வராது, வட்டி வாங்கினீங்கன்னு வராது, என்னிடமிருந்து வாங்கினீங்கன்னு வருமே தவிர வட்டியாக வாங்கினீங்கன்னு வராது, என்னிடமிருந்து அன்பளிப்பாக வாங்கினீங்க அப்படின்னா வரும். இதை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இது வட்டி சம்மந்தப்பட்டது இல்லை, ஒரு புரிஞ்சுக்கிற இப்படி மாறும்ல, அப்படி மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக சொல்லலாம். முதல்ல என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் தனி சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, அவங்க வந்து அன்பளிப்பாக யாராவது கொடுத்தா வாங்கிக்கிடலாம், சதக்கான்னு சொல்லி கொடுத்தா வாங்கக்கூடாது. இப்போ ரசூல்லாட்ட வந்து இந்தாங்க தர்மமாக வச்சுக்கிறங்க அப்படின்னு கொடுத்தால் தர்மமாக அவங்க வாங்குவது ஹராம். அவங்களுக்கும் அவங்களுடைய வாரிசுகள் என்று இன்றைக்கு வரைக்கும் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் ஹராம். எது வாங்கக்கூடாது, சதக்கா வாங்கக்கூடாது. எது வாங்கிக்கிறலாம், ஹதியா வாங்கிக்கிறலாம். ஹதியா சதக்காவுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னால், ஒருவரை மதித்து கொடுக்கக்கூடியது வந்து ஹதியா. இறக்கப்பட்டு கஷ்டப்படுறார பாவப்பட்டு கொடுக்குறதுக்கு பேர் சதக்கா. பாவப்பட்டு கொடுக்குறவங்க பிச்சைக்காரனு கொடுக்குறது வந்து அது சதக்கா, தர்மம். ஒரு நண்பருக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா அதுக்கு என்னது, அது ஹதியா, அன்பளிப்பு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாங்கள் சதக்கா வச்சுக்கிறோங்கன்னா அது ஏதோ ஒரு கேவலமான ஒரு தன்மையில் கொண்டு வச்சு அப்படி கொடுக்குறதுக்கு பேர் என்னது, சதக்கா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, இதை சதக்கா வைத்துக் கொள்ளுங்கள் என்றால், நாங்கள் இன்னாலான குழு சதக்கா, சதக்காவை நம்ம சாப்பிட மாட்டோம். ஹசன் அவர்களோ ஹுசைன் அவர்களோ ஒரு பேரிச்சம்பழத்தை, ஜக்காத்து சதக்காவுடைய பேரிச்சம்பழம் பள்ளிவாசலில் கிடைக்க எடுத்து வாயில் வச்சிடுறாங்க. அப்போ விரலை விட்டு வெளியே எடுத்து துப்ப சொல்லிவிட்டு கஹ்ன்னு சொல்கிறாங்க, துப்புங்கிறாங்க. துப்பிட்டு என்ன செய்கிறாங்க, உனக்கு தெரியாதா அண்ணால் ஆன குழு சதக்கா, நாம் சதக்கா சாப்பிடக்கூட உனக்கு தெரியாதா,
தர்மமாக உள்ள பொருளை வந்து ரசூல்லா நபியின் குடும்பத்தாகிய நம்மெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு விளங்காதான்னு அறிவுரை சொல்லி ஒரு பேரிச்சம்பழத்தை கூட திங்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்காவாக ஒரு பொருள் வறுமையானால் அது என்னது? ஹராம். அது அவங்க சாப்பிடவே கூடாது, வாங்கிக்கிறவும் கூடாது. ஹராமை வாங்கி வேற ஆள் கொடுக்கலாம்னு சொன்னால் வாங்கினாருங்கிற குற்றம் வந்துடும். வாங்கவே கூடாது, எடுத்துகிட்டு போன்றணும். நான் சதக்கா வாங்குற ஆள் கிடையாது, எனக்கு சதக்கா ஹராமு, நான் வாங்கி அடுத்த ஆள் கொடுப்பேன்னு சொன்னால் அப்போ ஹராமை வாங்கிட்டாரு ஒப்புக்கொண்டாருன்னு வந்துடும். அந்த குற்றம் வந்துருங்கிறதுனால சாப்பிடவும் கூடாது, அதை வாங்கவும் கூடாது. இந்த சட்டத்தை நீங்கள் விளங்கிக்கிறங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து பரீரான்னு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அவங்க அடிமை பெண்ணுண்டால என்ன அர்த்தம்? ஏழைன்னு அர்த்தம், கஷ்டப்படுறவங்கன்னு அர்த்தம். அப்போ பரீராங்கிற ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் இறைச்சியை வந்து ஒருத்தங்க கொடுத்து விட்றாங்க சதக்காவா. மதித்து கொடுக்கல, இறக்கப்பட்டு பச்சாதாவப்பட்டு கொடுத்து விட்றாங்க. இந்தம்மா நீ வச்சிக்கம்மா, ரொம்ப சிரமப்படுற, இந்தா இதை வச்சிக்கன்னு சொல்லி அது மாதிரி கொஞ்சம் இறைச்சியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வாங்கிட்டாங்கல்ல, வாங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரசூல்லா கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அப்போ சொல்லப்படுது, இது வந்து பரீராவுக்கு சதக்கா வந்தது, நீங்கள் சாப்பிட போகிறீங்களே, இது பரீராவுக்கு சதக்கா வந்துச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹுவ அலைஹா சதக்கா வஹுவ லனா ஹதியா. அந்த பொருள் அந்த பரீராவுக்கு தான் சதக்கான்னு வந்துச்சு. பரீரா வந்து எனக்கு தந்தது சதக்காவா? இறக்கப்பட்டு தந்துச்சா, மதிச்சு தந்துச்சா? பரீரா எனக்கு கொண்டாந்து கொடுத்த வந்து மரியா அல்லாஹ்வுடைய தூதர், நம்ம வீட்டு எஜமானர் என்பதற்காக வேண்டி ஒரு அன்பளிப்பாக ஒரு மதிப்போடு எனக்கு கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா எனக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் தான். பரீராவுக்கு வந்தது சதக்கா, பரீரா எனக்கு தந்தது சதக்கா கிடையாது. ரூட்டு மாறினவுடனே அது மாதிரி ஹராம்ங்கிற நிலையை விட்டு தாண்டிடுது, ஹதியான்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்கா செய்வது ஹராமு. ஆனால் ஒருவர் சதக்காவாக பெற்ற ஒரு பொருளை அவங்களுக்கு சதக்காங்கிற பேரில் இல்லாமல் ஹதியாங்கிற பேரில் கொடுப்பாரையானால் அதை வாங்கிக்கொள்ள. பொருள் ஒன்று இப்படி வந்த ரூட்டு மாறினா அதில் அதில் சட்டம் மாறிக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வட்டி வாங்குறேன்னா எனக்கு அது வருவது வட்டி, நான் என்னிடமிருந்து உங்களுக்கு வருவது வட்டியான்னு பார்க்கணும், ரூட்டு என்னன்னு பார்க்கணும். அப்போ இது இந்த புகாரில் வந்து நீங்கள் 1495வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். பரீரா நிறைய இடங்களில் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று, அப்போ 1495வது ஹதீஸில் வந்து இந்த பரீரா சம்மந்தப்பட்ட செய்தி வருகிறது. இதை வச்சு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருக்கு தவறான முறையில் பொருள் வறுமையானால், எந்த வகையில் அவர் திரட்டி இருந்தாலும் சரி, அவர் வந்து நமக்கு தருவாரையானால் வாங்கி கொள்ளலாம். இது பேணுதலுக்கு எதிரானது கிடையாது. இப்படி இதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடாது தான் பேணுதல்னு ஒருத்தன் சொல்லுவானேயானால் அவன் அறிவீனன். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் தெரியாத பேணுதலை அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு அர்த்தம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது. அதாவது வசதி உள்ளவங்கள்ட்ட ஆடு மாடு ஒட்டகை இருந்தால் அதுக்கு தகுந்த ஒரு கணக்கு, ரொக்கம் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு, விளை பொருட்கள் விவசாய பொருட்கள் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு, புதையல் இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு என்று சொல்லி பலவிதமான ஜக்காத்துகள் இருக்குது. இந்த ஜக்காத்தை வாங்கி இன்னென்ன பணிகளுக்கு செலவு செய்யணும்னு சொல்லி ஒரு 8 வகையான பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ அந்த 8 வகை என்ன வகைன்னு பாருங்கள். 8 வகை என்னன்னு கேட்டால், அதாவது ஏழைக்கு கொடுக்கணும், பரம ஏழைக்கு கொடுக்கணும், இஸ்லாத்தின்பால் மக்களை ஈர்ப்பதற்காக கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடணும், ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு கொடுக்கறது, ஒபுனு சபையில் கொடுக்கறது, கடனாளி கொடுக்கறது என்று 8 வகை பணிகளுக்கு செலவழிக்கலான் இருக்குது. இந்த ஜக்காத் இருக்குல்ல, பணக்காரங்கள்ட்ட வாங்கணும். இந்த பணக்காரனில் சாலிகான பணக்காரன்ட்டு மட்டும் வாங்கணுமா, எல்லா பணக்காரன்ட்டு வாங்கணுமா? பணக்காரனில் பல பணக்காரன் இருப்பான்ல, கரெக்டாக ஹலாலாக சம்பாதிக்கிற பணக்காரனும் இருப்பான், கொஞ்சம் கோல்மால் பண்ணி சம்பாதிச்ச பணக்காரனும் இருப்பான். இப்போ ஜக்காத்து வந்து இவ்வளோ நல்ல காரியத்துக்கு செலவழிக்கிற ஒரு நிதி, அதை நல்லவன்ட்டு தானே வாங்கணும். அப்படி மார்க்கத்தில் சட்டம் இருக்கா? இல்லை அப்படியே சொல்கிறான். அவன் என்னடா சம்பாரிச்சிட்டு போகிறான், அதுக்குரிய நான் பார்த்துக்கிறவன், கணக்கு பண்ணி இருக்கிற கணக்கு பண்ணி வாங்கிட்டு வான். இருக்கிறத கணக்கு பண்ணி 2.5% வாங்கிடணவன்ட்ட
அப்போ வந்து 2.5% நம்ம வாங்கிட்டு வரும்பொழுது அது வட்டி கடைக்காரனாக இருந்தாலும் வாங்கிட்டு தான் வருவோம், கலப்படக்காரனாக இருந்தாலும் வாங்கிட்டு தான் வருவோம், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி பணம் வச்சுருந்தாலும் அவன்கிட்ட வாங்கிட்டு தான் வருவோம். அவன்கிட்ட போய் நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் தாங்கன்னு வாங்கிட்டு அவன்கிட்ட போய் வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ ஒருத்தன் தவறாக சம்பாதித்தால் கூட அவனிடமிருந்தும் ஜக்காத்தை நம்ம திரட்டுகிறோம். திரட்டிய ஜக்காத்தை ஹராமான வழியில் திரட்டியதும் அடங்கியிருக்கும்ல, அந்த ஜக்காத்தை நல்ல 8 பணிக்கு செலவழிக்கிறோம். அதாவது கக்கூசு கட்டுறதுக்கு செலவழிக்கலை, அது கூட நல்ல பணி தான் மார்க்கத்தில், கக்கூசு கெட்ட செயல் இல்லை. அப்போ ஒரு கெட்ட செயலுக்கு நம்ம செலவழிக்காமல் எதுக்கு செய்கிறோம்? 8 அறப்பணிகளுக்கு செலவு செய்யணும்னு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இப்போ இவர்கள் சொல்வது சரியாக இருந்தால், எது ஒருத்தன் தப்பாக சம்பாரிச்சுட்டு அவன்கிட்ட தொடவே கூடாது என்று சட்டமாக இருந்தால், அப்போ ஜக்காத்தில் எல்லாம் இணைஞ்சிருப்பான். நீங்கள் ஜக்காத்தை நல்ல சாலிகான ஹலாலான மக்களாக இருக்கிறார்களா என்று பார்த்து அப்படியான மக்கள்கிட்ட மட்டும் வாங்குங்கள்னு சொல்லியிருப்பான்ல. ரசூல்லாம் அப்படி தானே வாங்கியிருப்பாங்க. அப்படியே வாங்கினாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனோம் யாராக இருந்தாலும் எண்ணி ஜக்காத்தை எடுத்து வையின்றுவாங்க. அப்போ ஜக்காத்தை வசூலிப்பது வந்து ஹராமான பொருள் சம்பாதித்தவன்ட்டையும் வாங்குகிறோம் என்றால், வாங்கி அதை நல்ல பணிக்கு செலவழிக்கிறோம் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் எப்படி பார்க்குறான்னு வழங்குதா இல்லையா? இதை அந்த பணியை நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடுறோம், நமக்கு தர்றாங்கன்னு வைங்க. நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்கிறாங்க? ஜக்காத்துலேருந்து தர்றாங்க. அதை வச்சு நான் கடன்லேருந்து மீட்டுக் கொள்வது நல்ல காரியம் தானே. ஆனால் ஜக்காத்துலேருந்து வரக்கூடிய என்ன பணமாக இருக்கும்? அது வட்டி வாங்கினவங்க காசு இருக்கும், ஃப்ராடு பண்ணுறவங்க காசு இருக்கும், பொய் சொல்லி சம்பாதிச்சவங்க காசு இருக்கும், ஹலால் இல்லாமல் ஹராமான வகையில் அவன் சம்பாதித்த காசுகளாக இருக்கும். அதிலிருந்து தான் எனக்கு தரப்படுகிறது. அதை நான் வாங்குகிறேன், அது எனக்கு குற்றமாகவில்லை. வாங்கி என் கடனை கழிக்கிறேன், அவனுக்கு குற்றமாக இல்லை. அப்போ இது என்ன விளங்குது மார்க்கம்? ஹலாலான பொருளாக இருந்து ரூட்டு சரியில்லை என்று சொன்னால் அது அவனோடு முடிந்து விடுகிறதுன்னு விளங்குதா இல்லையா? இது ஒரு ஜக்காத்தை உங்களுக்கு காட்டுகிறது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது எதிரி நாட்டவர்கள் நம்மளை அழிப்பதற்கு வருவார்களே, ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யணும்? எல்லா அரசாங்கமும் செய்யத்தான் வேணும், போர் செய்யணும். போர் செய்யாமல் உட்காந்துருந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம நாட்டை கைப்பற்றிக்கிடுவாங்க. அப்போ எதிரிகள் வந்து சண்டைக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? போர் செய்யணும். இந்த போர் செய்யும் பொழுது நம்ம இஸ்லாமிய ஒரு அணி வெற்றி பெற்றுச்சுன்னு வைங்க. வெற்றி பெற்றால் என்ன நடக்கும்? போருக்கு வந்தால் ஓடி போயிடுவான். ஓடி போகும்போது அவன் கொண்டு வந்த ஒட்டகம், அரிசி கோதுமை மூட்டைகள், பேரிச்சம்பழங்கள், உணவுப் பொருள்கள், தளவாடங்கள், பண்ட பாத்திரங்கள், வாளு கேடயங்கள், உருக்கு சட்டை, கவச உடைகள் எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஓடும்போது சும்மா ஓடினா தான் தப்பிக்க முடியும், லக்கேஜை தூக்கிட்டு ஓடினா மாட்டிக்கிடுவாங்க. அப்போ யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சு ஓடும்போது இருக்கிறதெல்லாம் போட்டு என்ன செய்வான்? ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த பொருள்கள் போர்க்களத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். இது எல்லாம் யாருடைய பணம்? போர்க்களத்தில் எடுக்கிற அந்த பொருள்கள்லாம் என்னது? காஃபிருடைய, இஸ்லாத்தின் எதிரிகளுடைய பொருள். இஸ்லாத்தை பேணி ஹலாலான சம்பாதிச்ச பொருள் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மிம்மா கனிமத்தன் ஹலாலன் தையிபா, இந்த கனிமத்தாக நீங்கள் போர்க்களத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருளை ஹலால் என்று நினைத்து சாப்பிடுங்கள். அது தப்பான வழியில் சம்பாதிச்ச காசாக இருக்கலாம், அதிகமானவை, அது உங்களுக்கு தேவையில்லாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். தப்பான வழியில் அவன் சம்பாதிச்சு அவனை கேட்குற கேள்வி நான் கேட்டுக்கிறேன். உனக்கு எப்படி கிடைக்கிது? கனிமத்தில் கிடைக்கிது. போட்டு போனதை எடுத்துக்கிட்டேன், யுத்தத்தில் போட்டு போனதை எடுத்துக்கிட்டேன். அப்போ யுத்தத்தில் தோல்வியடைந்தவர்கள் போட்டுவிட்டு செல்லக்கூடிய பொருட்களை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவோம்? அன்னல் இல்லாஹி ஹும்சுஹு, அல்லாவுக்குண்டு 5ல் 1 பங்கு ஒதுக்கணுமா? ரசூலுக்கு அதில் பங்கு இருக்குது, கனிமத்து பொருளில். அப்போ கெட்டவனுடைய பொருளாதாரம் தான் போர்க்களத்தில் போடப்படுகிறது. அதை எடுத்து நம்ம செலவழித்து கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த பேசிக் விளங்குதா உங்களுக்கு? இது 8வது சூறாவில் 69வது வசனத்தில் இதை பார்க்கலாம், கனிமத்து சம்பந்தமான விஷயத்தை. அடுத்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து ஒருத்தன் வந்து தப்பாக சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சுட்டு மௌத்தா போயிட்டான். பல கோடிக்கு அதிபராக இருந்தால் எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். இப்போ அவனுடைய வாரிசுகள் நம்ம தான் வாரிசாக இருக்கணும்னு வைங்களேன். வாரிசாக இருந்தோம்னு சொன்னால் அவனுடைய சொத்தை வாரிசு முறையில் பயன்படுத்தி நம்ம பங்கு வைக்கணும். ஆம்பளை பிள்ளைக்கு 2, பொம்பளை பிள்ளைக்கு, மனைவிக்கு இவ்வளோ, கணவனுக்கு இவ்வளவு, அண்ணனுக்கு இவ்வளோ, தம்பிக்கு இவ்வளோ, சட்டம் இருக்குல்ல, தாய்க்கு தந்தைக்குண்டு. இந்த சட்டப்படி என்ன செய்யணும்? ஆண் பண்ணி எல்லாருமே பிரிச்சுக்கிறணும். இதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், லிர் ஜாலி நசைபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உல் அக்ரபுன், பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் விட்டு சொல்லக்கூடிய சொத்திலிருந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது.
ஒலின் நிசாய் நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உள் அக்கரமூன, பெற்றோர்கள் விட்டு சென்றதில், சொந்தக்காரங்க விட்டு சென்றதில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. அது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், கல்ல மின்ஹோ கசர, ரொம்பவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் பங்கு இருக்குங்கிறான்ல. இது 4வது அத்தியாயத்தில் 7வது வசனம். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 11வது வசனத்திலையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான், யார் யாருக்கு என்னென்ன பங்கு, புருஷன் சொத்தில் பொண்டாட்டிக்கு என்ன பங்கு, பொண்டாட்டி செத்துட்டா புருஷனுக்கு எவ்வளோ பங்கு, தாய்க்கு எவ்வளோ, தகப்பனுக்கு எவ்வளவு, ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ, ஒரு பிள்ளை இருந்தால் எத்தனை, 2 பிள்ளை இருந்தால் என்னென்னு ஒரு பெரிய கணக்கை அல்லாஹ் சொல்லி காட்டினான். யூசிக்கும் லாஹுபி அவுலாதிக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த 4-11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ அதில் பெற்றோர்கள் விட்டு சென்றதில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னு இருக்குல்ல, அந்த பெற்றோர்கள் ஹராமாக சம்பாதிச்சான்னு வைங்க, அவர் சம்பாத்தியம்லாம் ஹராமு அல்ல, சம்பாத்தியத்தில் ஹராமும் கலந்துருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் அவர் இறந்துட்டார்னு வைங்க, வாரிசு முறையில் அவருடைய சொத்தில் எனக்கு 1 கோடி ரூபா வருது என் தகப்பன் சொத்தில். ஆனால் அவர் சம்பாத்தியம் சரியான சம்பாத்தியம் இல்லை. இது ஹலாலா இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பெற்றோர்கள் விட்டு சென்றாங்கன்னா அதை எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு பங்கு இருக்குது. அந்த பெற்றோர்கள் விட்டு சென்ற ஹலாலை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் பெற்றோர்கள் ஹலாலாக சம்பாதித்து இருப்பார்களே ஆனால், அவங்க பொருளில் ஹராமே கலக்காமல் இருக்குமையானால், அப்போ நீங்கள் வாரிசாக எடுத்துக்கிறங்கன்னு சொல்லப்படுது. அந்த வாரிசு சட்டமே எதை காட்டுதுன்னு கேட்டால், அவன் என்ன மாதிரி சம்பாதிச்சா உனக்கு என்ன, அவன் சம்பாதிச்சான்னு சொன்னால் அதுக்கான கூலியை நான் கொடுப்பேன், தண்டனையை. இப்போ விட்டுட்டு போயிட்டான், விட்டுட்டு போன பிறகு என்ன செய்வோம், நமக்கு வாரிசு முறையில் கிடைக்கிறது, நமக்கு வட்டி முறையில் கிடைக்கல, ரூட்டு வேறு. அவனுக்கு வந்த ரூட்டெல்லாம் ஹராமும், கலப்படம், ஏமாத்து, ஃப்ராடு, பித்தலாட்டம் அப்படி வந்தது. உனக்கு வந்ததெல்லாம் அப்பஞ்சொத்து பிள்ளைக்குங்கிற சட்டப்படி வந்திருக்குது. மார்க்கம் அனுமதித்த ஒரு முறையில் அந்த பொருளாதாரம் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அப்போ அது எப்படி ஹராமாகும்? இது ஹராமாக இருந்தால் 4, 7, 4, 11 வசனத்தில் சொல்ல போகிற ஹராமாக இருந்தால் எல்லாம் என்னஞ்சிருப்பான், உங்கள் தாய் தந்தையர் விட்டுட்டு போனாங்கன்னு ஆசைப்பட்றாதீங்க, ஹலாலாக விட்டுருக்கானான்னு பாருங்கள், ஹராமான்னு பாருங்கள், ஹராமுன்னா தொடக்கூட செய்யாதீங்க, ஹலாலுன்னு தெரிஞ்சால் என்ன செய்யுங்க, அதில் மட்டும் பங்கு வாங்கிக்கிறங்க, அப்படி எல்லாம் சொல்கிறான். அப்போ இதில் அல்லாவுடைய அல்லாவுக்கு மிஞ்சி என்ன பேணுதல்ங்கிறேன். பேணுதல்ங்கிற பேரில் இறைவனுக்கு தெரியாத பேணுதல்லாம் என்ன செய்கிறாங்க இவங்க, பேணுதலாக இது பண்ணுறாங்க. இறைவனுக்கு தெரியாத பேணுதல் எதுவும் கிடையாது. அல்லாவுக்கு பயந்து தான் நம்ம பேணுதலாக இருக்கிறோம். அல்லாஹ்வே ஒன்றை அனுமதித்த பிறகு நம்ம பேணுதல்ங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஓவர் அழட்டிக்கிறக்கூடாது, அது பாவமாக போயிடும். அல்லாவுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தது ஆகிவிடும். எவன் தந்தாலும் வாங்கிக்கிடலாம், காஃபிர் தந்தாலும் வாங்கிக்கிடலாம். வழங்குதா? ஒரு காஃபிரே நோன்பு கஞ்சி காய்ச்சி தர்றாரு, குடிங்க, அதெல்லாம் என்ன இருக்குது, அவருக்கு நன்மை கிடைக்காது, மறுமையை நம்பாத காரணத்தினால நன்மை கிடைக்காது தவிர, உலகத்தில் பேர் கிடைக்குமே தவிர, அந்த நோன்பு கஞ்சி குடித்தா குற்றமா, அவர் என்ன சம்பாதிச்சா நமக்கு என்னங்கிறான் அப்படின்ட்டு அல்லாவுடைய நிலைப்பாடு அப்படி தானே இருக்குது. அல்லாவுடைய முடிவு அந்த மாதிரி தானே இருக்குது நமக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு இருக்கும்போது ஐலாங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியுடைய ஒரு மன்னர் வழியை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹை சந்தித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வெள்ளை நிற கோவேறு கழுதை ஒன்றை கொடுக்குறார். கோவேறு கழுதை என்றால் கழுதையை விட கொஞ்சம் பெருசாகவும் குதிரையை விட கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கக்கூடியது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இனம், கிராஸ், அந்த மாதிரி தான் கோவேறு கழுதை. அப்போ வெள்ளை நிற கோவேறு கழுதையில் ஏறி சவாரி பண்ண முடியாது, குதிரையில் ஏறி சவாரி பண்ணாலும் பறந்துடுறது. கோவேறு கழுதை என்பது சவாரியும் பண்ணலாம், நம்ம இஷ்டப்படி எரும மாட்டில் போகிற மாதிரி என்ன செய்யாது, நிதானமாக போகும். அந்த மாதிரி நிதானமான பயணங்களுக்கெல்லாம் கோவேறு கழுதை ஏற்றுறதுங்கிற வகையில் அந்த ஒரு வாகனத்தையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லோரும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஐலாவுடைய அஹ்தா மலிக்கு ஐலாவுடைய மன்னர் ஹதியாவாக கொடுத்தார், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாரு. பக்லத்தன் பைலா, வெள்ளை நிற கோவேறு கழுதையை கொடுத்தார். கசாகு புர்தன், ஒரு போர்வையும் அவர்களுக்கு இணைஞ்சார், அணிவித்தார். ஒரு போர்வையை அணிவித்து வெள்ளை நிற கோவேறு கழுதையும் கொடுத்தார் என்று வருது. இது புகாரியில் 3161வது ஹதீஸில் வருது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், அந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தொழில், ஹலாலான தொழிலா? மன்னராக இருக்கிறவன் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு என்ன செய்வான், மக்களை சுரண்டுவான், வரி போடுவான், நாட்டில் உள்ள எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவான். இந்த மாதிரி தான் மன்னர்களுடைய சொத்துக்கள்லாம் இருக்கும். சாதாரண ஒரு மனிதன்கிட்ட ஹராமுகள் இருப்பதை விட மன்னர்கள்ட்ட அதிகமாக, இஸ்லாம் இல்லாத ஒரு மன்னர்கிட்ட ஹராமுகள் அதிகமாக இருக்கும். அப்போ ரசூல் அடைஞ்சாங்க, கோவேறு கழுதையில் பயணமும் செய்கிறாங்க.
அப்போ அயலாவட்ட மன்னர்கிட்ட கேட்டாங்களா, என்ன வருமானம் இது, ஹலாலில் வாங்கினதா என்னது, ஹராமாக கலந்துருக்கா, எந்த ரூபாயிலேருந்து வாங்கி தர்ற அப்படிலாம் கேட்டாங்களா? வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு ஹலாலாக வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மன்னருக்கு வந்து ஹலாலாக வந்து கிடைக்க தெரியல, ரசூல்லாவுக்கு கொடுக்குறான்னா பயந்துக்கு ரசூல்லாவுடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுடைய பகையை நம்ம சம்பாரிச்சிக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி தான் அந்த ஹதியாவை கொடுக்குறான். அப்போ அயிலாவ மன்னர் வந்து கொடுத்த அந்த ஹதியாவை ரசூல்லா ஏற்றுக்கிட்டாங்களே, அப்போ அதை ஏற்றுக்கொண்டிருக்கும்போது நம்ம ஏன் வந்துக்கிட்டு ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பாத்திரம் ஏற்றுக்கிற கூடாது?